பிரேம்ஜி திருமணத்தில் நடந்த ட்விஸ்ட். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? நடிகர் பிரேம்ஜி என்றால் தெரியாதவர்களே கிடையாது. அதிலும் இவர் நகைச்சுவையில் மிகவும் வல்லவர். சென்னை 28 படம் மூலம் இன்னும் பிரபலமானவர். இவர் கங்கை அமரனின் மகன் என்பதை விட காமெடியில் வல்லவர் என்பதை எல்லோரும் சொல்லும் ஒன்றாகும். இவர் 90s கிட்ஸ் என்றும் நீண்டகால பேச்சுலர் என்றும் பலரால் நகைச்சுவையால் கிண்டலடிக்கப்பட்டு வந்தார். ஆனால் இவருக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டது. இவரை பல இன்டர்வியூல ஆங்கர்கள் கேள்வி கேட்டபோது உங்களுக்கு எப்பொழுது திருமணம் என்றெல்லாம் இப்போலாம் நோ எனக்கு திருமணமே கிடையாது என்று தான் சொல்லி வந்தார். அதே போலதான் ரசிகர்களும் இவர் கடைசி வர பேச்சுலர் தான் போல என்று எண்ணி வந்தனர். ஆனா அதற்கு மாறாக திடீரென்று இவர் வெளியிட்ட ஒரு போஸ்ட் பத்திரிகை அனைவரிடமும் பேசப்பட்டது. சமூக வலைத்தளத்திலும் வைரலாக பரவப்பட்டு ஒரு வாரமாக இதுதான் பேச்சாக இருந்தது. நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் என பன்முக திறமை கொண்டவர் பிரேம்ஜி அமரன். பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சகோதரரான அவர் இப்பொழுது பிஸியான நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். விஜயை வைத்து வெங்கட் பிரபு இப்பொழுது இயக்கி வரும் கோட் படத்திலும் முக்கியமான வேடத்தில் நடித்து வரும் அவர் அஜித்தின் தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது விஜயுடன் இணைந்து நடிப்பதால் இப்படத்தில் எந்த மாதிரி நடித்திருப்பார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். பிரேம்ஜிக்கு 45 வயது ஆகிறது. ஆனா திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார். அது குறித்து கேட்டால் ஜாலியான பதிலே சொல்வார். அதே போலதான் தான் அணிந்து வந்த டி-ஷர்ட்டுகளின் பெரும்பாலும் நான் ஒரு முரட்டு சிங்கிள் என்ற வாசகம் இருக்கும்படி பார்த்துக் கொள்வார். இதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை பிரேம்ஜிக்கு திருமணம் மீது சுத்தமாக ஆசை இல்லையோ என்ற கேள்வியை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் எழுப்பி வந்தனர். சூழல் இப்படி இருக்க சில வாரங்களுக்கு முன்பு சோசியல் மீடியாவில் ஒரு திருமண பத்திரிகை புகைப்படம் வெளியானது. அதில் பிரேம்ஜியின் பெயரை இடம்பெற்றிருந்தது. அது ஃபேக் என்று முதலில் ரசிகர்கள் கூறினார்கள். ஆனா பிரேம்ஜிக்கு திருமணம் தான் என்பதை வெங்கட் பிரபு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதனால் பிரேம்ஜி மட்டுமின்றி அவரது ரசிகர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் திடீரென திருமணமா என்று ஆச்சரியப்படவும் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி நேற்று திருத்தணி முருகன் கோவிலில் பிரேம்ஜியின் திருமணம் நடைபெற்றது. அவர் இந்து என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் சேலத்தை சேர்ந்தவர் என்றும் வங்கியில் பணியாற்றுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருமணத்தில் பிரேம்ஜியின் குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். சினிமா துறையில் என்று எடுத்துக்கொண்டால் வைபவ், ஜெய், சிவா, அரவிந்த் ஆகாஷ், விஜே, ரம்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில பிரேம்ஜி தனது திருமணம் குறித்து பேசிய பழைய வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அதில் அவர் எனக்கு எனது அம்மா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எனக்கு ஜாதகம் பார்த்தாங்களாம். அதில் என்ன போட்டிருக்கென்றா எனது மனைவி வந்து என்னிடம் ஏங்க கொடியில காயும் புடவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் நான் அந்த புடவை எடுத்து சலவை செய்து மடித்து கொண்டு வந்து தருவேன். அப்படி எனது மனைவி ஒன்று சொன்னால் 10 செய்வேனாம். மனைவியை அப்படி பார்த்துக்குவேனாம் என்றார். இந்த வீடியோ ரசிகர்களிடையே ட்ரெண்ட் ஆகியுள்ளது. மேலும் நமது திருமணத்தை மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்துவதை விட திருத்தணி கோவில் சிம்பிளாக நடத்தலாம் என்று இந்து சொன்னதாகவும் அதற்கு பிரேம்ஜி மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் ஒத்துக்கொண்டதாகவும் ஒரு தகவல் ஓடுகிறது. இப்பொழுது இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் அட ஆமா இப்போவே தனது மனைவி சொல்வது அப்படியே கேட்க ஆரம்பித்து விட்டாரே, பிரேம்ஜி ஜாதகத்தில் என்ன இருந்ததோ அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சோ என்று கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர். இனி அவ்வளவுதான் பிரேம்ஜி வாழ்க்கை கதை முடிந்தது என்றும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்க இனி உங்க வாழ்க்கை ஜெயில் தான் என்றும் பல ஃபேமிலி மேன்கள் அவரை கிண்டலாக கமெண்ட் செய்து வருகின்றனர். ஆனா அதற்கெல்லாம் பிரேம்ஜி ரியாக்ஷன் நோ தான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.